அனைவருக்கும் வணக்கம். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவரான நல்லக்கண்ணு ஐயாவினுடைய உடல் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினுடைய உடற்கூறாய்வியல் துறைக்கு அவருடைய உடல் மருத்துவ மாணவர்களுடைய பரிசோதனைக்காக ஒப்படைக்கப்பட்டிருக்குங்க. ஒரு மருத்துவ பரிசோதனை உடற்கூறாய்வியல் துறையில ஒரு உடல் எவ்வாறு பதப்படுத்தப்பட்டு அந்த உடல் மருத்துவ மாணவர்களுக்கு எப்படி பாடமாக அமைகிறது அப்படிங்கிறத தினமணி செய்தித்தாளில் ஒரு கட்டுரையாக கொடுத்துருக்குறாங்க. இந்த கட்டுரையை பற்றியும் ஒரு மருத்துவ படிப்பினுடைய உடற்கூறாய்வியல் எப்படி நடைபெறுகிறது அப்படிங்கிறத பற்றியும் இவருடைய உடலை வைத்து இன்னைக்கு ஒரு பாடமாக நம்ம பார்க்க போகிறோம். அவர் வாழ்ந்தவரை பொதுமக்களுடைய பொது உடைமைக்காக வாழ்ந்திருக்கிறார். இறந்த பிறகும் மருத்துவ கல்லூரியினுடைய துறைக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதத்தை அவர் வழங்கிவிட்டு தான் சென்றிருக்கிறார். அந்த வகையில் ஒரு பிரேத பரிசோதனை மற்றும் உடற்கூறாய்வியல் அப்படிங்கிறதுல என்னென்ன முறைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாங்க. ஸோ இதில் என்ன ஃபர்ஸ்ட்லேருந்து வருது அப்படின்னு பாருங்கள். சென்னையினுடைய மெடிக்கல் காலேஜ் சென்னை அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதுபெரும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் நல்லக்கண்ணுடைய உடல் எம்பிபிஎஸ் சேரக்கூடிய 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு அவருடைய உடலை வைத்துக்கொண்டு ஒரு செய்முறை தேர்வு வகுப்புகள் மாதிரி நடத்துவதற்கு அந்த உடல் பயன்படுத்தப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய உடற்கல்வியல் துறை இயக்குனர் டாக்டர் தீபா பென்லிங்கிறவங்க அந்த ஆய்வு எப்படி நடைபெறுகிறது என்பதையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு உடலை மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் தானமாக பெற்ற பிறகு என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பல மாத காலம் அந்த உடல் பகுப்பாய்வுக்கும் பதப்படுத்துதலுக்கும் உட்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்னென்ன முறைகள் இருக்குது அப்படின்னா, ஒரு உயிரிழந்தவருடைய உடலை நீண்ட நாட்கள் கெடாமல் பாதுகாக்கணும். அப்படி கெடாமல் பாதுகாக்கிறதுக்காக அவங்க என்ன முறைகளை கையாளுறாங்க அப்படின்னா, எம்ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு முறைகளை கையாளுறாங்க. எம்ஃபார்மிங்கிறது தான் உடலை பதப்படுத்தி நீண்ட நாட்கள் அந்த உடல் மருத்துவ மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற வகையில் அதை பயன்படுத்துகிறாங்க. அப்போ எம்ஃபார்மிங்கில் ஒரு உடலுடைய முதல் செயல்பாடு என்ன அப்படின்னா, ஒரு இறந்தவருடைய உடலை மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த உடலை தூய்மைப்படுத்துவதற்காக கழுவுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. முதல்ல கழுவுறாங்க, அந்த உடல் முழுவதும் கழுவுறாங்க. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இடது கால் லெஃப்ட் சைடு காலில் ஒரு சிறு துளையை போட்டு அந்த துளை வழியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்டரி தமனிகள் செல்லும், ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய தமனிகள் வழியாக 5லிருந்து 10 லிட்டர் வரையிலான ஒரு திரவத்தை அவங்க உள்ள செலுத்துறாங்க. அந்த திரவம் எதால ஆனது அப்படின்றத தான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த திரவம் பாருங்க, ஃபார்மால்டிஹைடு அப்படின்ற ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கல் பார்த்தீங்கன்னா 40% இருக்கு. அந்த 10 லிட்டர் திரவத்தில் ஃபார்மால்டிஹைடு அப்படின்ற ஒரு திரவம் 40% இருக்கும். கிளிசரின் அதுக்கப்புறம் சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் போரிக் ஆசிட் சேர்க்குறாங்க. அப்புறம் சோடியம் குளோரைடு சேர்க்குறாங்க. இந்த ரசாயனங்கள் கலந்தது தான் அந்த 10 லிட்டர் இருக்கக்கூடிய ஒரு திரவம். அப்போ ஃபார்மால்டிஹைடு 40%, மீதி எல்லாம் ஒரு 60% சேர்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 100% திரவத்தை, 10 லிட்டர் திரவத்தை அந்த ஒரு உயிரிழந்தவருடைய உடலுக்குள்ள காலில் இடது கால் இருக்கக்கூடிய தமனிகள் வழியாக ஒரு அந்த நீடில் வழியாக உள்ள செலுத்துறாங்க. அப்படி செலுத்தும் பொழுது அந்த திரவம் உடல் முழுக்க பரவுது. அப்படி அது உடல் முழுக்க பரவும் போது இந்த வழக்கமான நடைமுறை எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையும் அவங்க விரிவாக சொல்றாங்க. அப்படின்னா, ஒரு காய்ச்சலுக்கு நாம மருந்து செலுத்தும் போது இந்த நரம்பு ஊசி அப்படின்லாம் போடுவாங்க இல்லையா, அது இரத்த நாளங்கள் வழியா செலுத்தக்கூடிய ஒரு ஊசி. அதே ப்ரொசீஜர் தான் இறந்து போன உடல்லையும் நம்ம செலுத்துறோம். ஆனா இப்போ ஒரு உயிருள்ளவருடைய உடல்ல நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு உயிருள்ளவருடைய உடல்ல ஒரு ஊசியை செலுத்தும் போது அதுல இரத்த ஓட்டம் இருக்கும். அந்த இரத்த ஓட்டம் என்ன பண்ணும், உடல் முழுக்க அந்த மெடிசனை கொண்டு சேர்த்துரும். அப்ப நீங்க இறந்தவரோட உடல்ல அதே மாதிரி ஒரு ஊசி வழியாக அந்த திரவம் 10 லிட்டர் திரவத்தை செலுத்தும் பொழுது இரத்த ஓட்டம் இறந்தவரோட உடல்ல நின்று போயிடுது. அப்போ அது என்ன பண்ணாது அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கடத்தாது, அந்த திரவத்தையும் கடத்தி கொண்டு போகாது. அப்ப என்ன பண்ணணும், உடல் முழுக்க அந்த திரவத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அந்த திரவம் போச்சுன்னா அந்த உடல் அழுகாம இருக்கும்.
அதுக்காக தான் அந்த திரவம் உடம்புல 10 லிட்டர் செலுத்தப்படுகிறது. அது உடல் முழுக்க போகணுன்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மாதிரி இறந்தவர்களோட உடல்ல இரத்த ஓட்டம் இல்லாத பொழுது தமனிக்குள் இரத்தம் அங்கங்கே உறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த திரவம் எளிதாக உள்ளே அனைத்து பகுதிகளுக்கும் செல்வதற்கு எம்ஃபார்மிங் மெஷின் அப்படின்னு உந்தி தள்ளக்கூடிய ஒரு கருவி மூலமா அதை உடம்புக்குள்ள எல்லா பார்ட்ஸுக்கும் போற அளவுக்கு பண்றதா சொல்றாங்க. அதாவது நாம ஒரு சைக்கிள் டியூப்ல பம்பு வச்சு காத்தடிக்கிற மாதிரி அந்த திரவத்தை உள்ள செலுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த எம்ஃபார்மிங் மெஷின்ஸ் மூலமா என்ன பண்றாங்க அப்படின்னா அதை உந்தி தள்ளுது. அதாவது புஷ் பண்ணக்கூடிய ஒரு கருவி அது வந்து ஏர் மூலமா எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துடுது. அந்த மாதிரி தான் அந்த திரவம், அந்த 10 லிட்டர் திரவமும் ஒரு பாடிக்குள்ள போய் சேருது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி போய் சேர்ந்த பிறகு அனைத்து உறுப்புகளும் முறையா அந்த திரவம் சென்று இருக்கிறதா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காகவும் அவங்க சில டெஸ்ட் எல்லாம் பண்றதாகவும் சொல்றாங்க. அதுக்குன்னே ஒரு டாக்டர்ஸ் டீம் செயல்படுது. அந்த டாக்டர்ஸ் டீம் என்ன பண்றாங்க, அந்த திரவம் உடல் முழுக்க போய் சேர்ந்துருச்சா, அப்படி ஒருவேளை எங்கேயாவது அந்த திரவம் இல்லாம போச்சு அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மறுபடியும் அந்த திரவத்தை துளை போட்டு இரத்த நாளம், அதாவது தமனி வழியா செலுத்துறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு அந்த காலில் நம்ம ஓட்டை போட்டு எல்லா பகுதிக்கும் கொண்டு போறதுக்கு எம்ஃபார்மிங் மெஷின்ஸை பயன்படுத்திடுறோம். அது வந்து நம்ம காதுக்கு வந்து சேரல, இறந்து போனவருடைய உடலுடைய காதில் வந்து சேரலன்னா அப்ப காது வழியா ஒரு துளையை போட்டு அந்த பகுதிக்கு அந்த திரவத்தை நிரப்பி அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்றாங்க. ஏன்னா ஒரு பகுதிக்கு அந்த திரவம் போய் சேரல அப்படின்னா அந்த பகுதி அழுகிவிடும், கெட்டுவிடும். அப்ப அதை வந்து என்ன பண்றாங்க, அது கெடக்கூடாதுன்றதுக்காக அந்த பகுதியையும் பாதுகாத்து வைக்கிறதுக்கு அந்த ப்ரொசீஜரையே ஃபாலோ பண்றாங்க. இந்த மாதிரி இந்த எம்ஃபார்மிங் முறைக்கு மட்டும் ஒரு இறந்தவருடைய உடலுக்கு அந்த நடைமுறை மட்டும் பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நடக்கும் அப்படின்னும் இங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த எம்ஃபார்மிங் செய்யப்பட்ட ஒரு உடலாய் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 1 வார காலத்துக்கு அவங்க கண்காணிப்புல வச்சிருக்கிறாங்க. மருத்துவர்கள் 1 வார காலத்துக்கு கண்காணிப்புல வச்சிருக்கிறாங்க. அந்த 1 வார காலத்துல அந்த உடல்ல ஏதேனும் மாற்றம் ஏற்படாமல் இருக்கிறதா, மாற்றம் ஏற்பட்டா அப்ப ஏதோ ஒரு குறை இருக்குது அந்த பாடியில, இன்னும் அந்த எம்ஃபார்மிங்கை நம்ம முழுசா பண்ணல அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி 1 வார காலம் பார்க்குறாங்க. ஒருவேளை எல்லா பகுதியுமே நல்லாவே இருக்கு 1 வார காலமாவே அப்படின்னா அப்போ அந்த பாடி வந்து ரொம்ப நாள் வரும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறதுக்காக அது மாதிரி பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் அதான் சொல்றாங்க, ஒரு உறுப்பிலோ ஒரு பகுதியிலோ எம்ஃபார்மிங் திரவம் குறைந்திருந்தால் அந்த பகுதிக்கு மட்டும் ஊசி வழியாக அந்த எம்ஃபார்மிங்கை செலுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி எம்ஃபார்மிங் பண்ணப்பட்ட ஒரு பாடியை என்ன பண்றாங்க அப்படின்னா நாம நிறைய பேர் என்ன பண்ணியிருப்போம், ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்துருப்போம். ஒரு பெரிய டியூப் மாதிரி தொங்கும், அதுக்குள்ள ஒரு திரவம் இருக்கும், அந்த திரவத்துக்குள்ள ஹியூமன் பாடியை போட்டு வச்சிருப்பாங்க. இது வந்து நாம ஏதாவது ஒரு மியூசியம்லாம் போயிருக்கிறோம் அப்படின்னா இறந்து போன பல்லி, பாம்பு, அந்த அரிய வகை உயிரினங்கள் எல்லாத்தையும் ஒரு குடுவைக்குள்ள, ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ள வச்சிருப்பாங்க. அதுல ஒரு திரவம் இருக்கும். அந்த திரவத்துக்குள்ளேயே அது மூழ்கி இருந்ததுன்னா அது வந்து கெட்டு போகாம ரொம்ப நாள் இருக்கும் இல்லையா. அதே ஃபார்முலாவை தான் இறந்து போன மனித உடலுக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் ஃபாலோ பண்றாங்க. அப்ப அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு இறந்து போனவருடைய உடலில் அந்த ஒரு ஊசி மூலமா அதை செலுத்திட்டு அந்த எம்ஃபார்மிங் திரவம் எல்லா பகுதிக்கும் செல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிறத கண்காணிக்கிற 1 வாரம் ஆகுது. கண்காணிப்பு முடிந்த பிறகு அது எல்லா பகுதிகளுக்கும் செல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய தொட்டியை எடுத்து அந்த தொட்டியில ஃபார்மாலின் அப்படின்ற ஒரு ரசாயனத்தை 10% ரசாயனத்து கூட 10% என்ன பண்றாங்க அப்படின்னா தண்ணியும் கலக்கிறதா சொல்றாங்க. ஓகேங்களா. அதாவது ஃபார்மாலின் அப்படிங்கிற அந்த திரவம் 90%, 10% அதுல தண்ணி. அப்ப ஃபார்மாலின் பாத்தீங்கன்னா 90%, தண்ணீர் வந்து 10% மிக்ஸ் பண்றாங்க. இது 100%. இப்ப இதை வந்து அந்த ஒரு பெரிய தொட்டி மாதிரி ஒரு டியூப் மாதிரி கண்ணாடி குடுவை மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னா அது மனித உடல் நுழையிற அளவுக்கு பெருசா பண்றாங்க. அதுக்குள்ள அந்த உடலை செலுத்தின பிறகு அந்த ஃபார்மாலின் 90%, 10% தண்ணீர் நிரப்பிய ஒரு தொட்டிக்குள்ள அந்த பாடியை மூழ்க வைக்கிறாங்க. இறந்து போனவருடைய பாடியை
மூழ்க வைக்கிறாங்க. அதனால அதுல ஊற வைக்கிற நிகழ்வுன்னு ஒண்ணு நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பாடி குறைந்தது 6 மாதம் வரைக்கும் அந்த தண்ணி தொட்டிக்குள்ளேயே ஊற வைக்கப்படுதல்ல அந்த செயல்முறையிலேயே நீடிக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ இப்படி 6 மாத காலம் அது அங்கேயே இருக்கணும். அந்த 6 மாத காலத்திலையும் அந்த பாடியினுடைய நடவடிக்கைகளை அவங்க தினசரி வாட்ச் பண்றதுக்குன்னே ஒரு டாக்டர்ஸ் டீம் இருக்கிறதாவும் சொல்றாங்க. அது மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பாடியை மாணவர்களுடைய கல்விக்காக பயன்படுத்தவே முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி மூழ்கடிக்கப்பட்டு அதுக்கு பிறகு அதை வெளியில் எடுத்து தூய்மைப்படுத்தி அந்த பாடியை வந்து மாணவர்களை வச்சு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு, ஒரு மருத்துவக் கல்லூரியினுடைய ஆசிரியர். அந்த ஆசிரியர் ஒரு பிரேதத்தை வைத்துக்கொண்டு எத்தனை மாணவர்களை சுற்றி நிற்க வைத்து பாடம் நடத்த முடியும் அப்படின்னா 10 மாணவர்களை சுற்றி நிற்க வைத்து பாடம் நடத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது அரசு மருத்துவக் கல்லூரிகளோ அல்லது ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரிகளோ இருக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் ரேஷியோவை பொறுத்து அங்க இறந்து போன உடல்களும் அந்த மாணவர்கள் ரேஷியோவுக்கு ஏற்ப இருக்கணும். அதாவது ஒரு 10 மாணவர்களுக்கு ஒரு பாடி அப்படின்னா 100 மாணவர்களுக்கு 10 பாடி தேவைப்படுது. 200 பேர் இருந்தாங்கன்னா 20 பாடி, 250 பேர் இருந்தாங்கன்னா 25 பாடி. ஒருவேளை 500 மாணவர்கள் இருக்காங்கன்னா 50 டெட் பாடிகள் அங்கே வேணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் அதை டீச் பண்ணவே முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடற்கூறாய்வியல்ல எல்லாத்தையுமே அவங்க அந்த டீச்சர்ஸ் டீம் என்ன பண்ணுறாங்க, மாணவர்களுக்கு கற்பிப்பாங்க. அந்த டெட் பாடியை வைத்துக்கொண்டு எப்படி அவங்க மாணவர்களுக்கு போதிக்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு டெஃபினட்டாக 2 மணி நேரம் அந்த டெட் பாடியை வச்சுக்கிட்டும் கிளாஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா திங்கள் டு வெள்ளி வரைக்கும் தான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இறந்து போன பாடியை வந்து வச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. சனி ஞாயிறில் டெஃபினட்டாக வந்து அது விடுமுறை மாதிரி அறிவிக்கப்படுது போல. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரும்பவும் அதை பதப்படுத்துறதுக்கு அந்த உடல் வந்து ஒப்படைக்கப்படுது. இப்போ திரும்பவும் அந்த தொட்டிக்குள்ளே கொண்டு போய் ஊற வைக்கிற நிகழ்வு அல்லது திரவம் ஏதாவது குறைந்திருந்ததுன்னா அதை செலுத்தக்கூடிய நிகழ்வுன்ற மாதிரி நடக்கும். ஸோ இதை வந்து திரும்ப பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் அடுத்த திங்கள் வரும் பொழுது அந்த பாடியை எடுத்து மாணவர்களுக்கு சொல்லித்தராங்க. இப்படி ஒவ்வொரு நாள் வகுப்பு நிறைவடைந்த பிறகுமே அந்த ஒரு டெட் பாடியில பூஞ்சையோ பாக்டீரியாவோ இருக்குதா அப்படின்னு பார்த்து ஒருவேளை அது இருந்துன்னா அதற்கான எதிர்ப்பு மருந்துகளை அந்த உடலுக்குள்ள செலுத்துறாங்க. அதுக்கப்புறம் உடலுடைய வெளிபாகத்தை கிளிசரின் அப்படிங்கிற ஒரு திரவத்தை வச்சு தூய்மைப்படுத்தி தான் அந்த மாணவர்களுக்கு அதை திரும்ப திரும்ப சொல்லித்தராங்க. இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்க, சனி ஞாயிறுகள்ல திரும்பவும் அந்த உடல் அந்த எம்ஃபார்மிங் முறைக்கு கொண்டு செல்லப்பட்டும் அப்படின்றத தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மாலின் தொட்டிக்குள்ள ஊற வச்ச பிறகு மறுபடியும் இதே ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு டெட் பாடி வந்து எத்தனை ஆண்டுகள் இந்த மாதிரி வழிமுறைகளில் பாதுகாக்க முடியும்னா டெஃபினட்டாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ஒரு மியூசியமை வச்சுக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, அது ஒரு மில்லியன் கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போன பறவையோ அல்லது பாம்போ உடல் பதப்படுத்தப்பட்டு பாதுகாக்க முடியும். அப்படிங்கிறப்போ எத்தனை ஆண்டுகள் 100 ஆண்டுகளோ 200 ஆண்டுகளோ கூட ஒரு பாடியை இதே ஃபார்முலாவில் பராமரிச்சுட்டே இருக்க முடியும். ஆனால் இதுக்கான இந்த செலவுகள் கொஞ்சம் அதிகம் இருக்குங்கிற காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா குறிப்பிட்ட வருடங்கள் மட்டும் அந்த மாதிரி உடல்களை பயன்படுத்துறதா சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் அதே ப்ராசஸை பண்ணி ஒரு உடலை ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது. ஏன்னா மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு அந்த உடல் வந்து உடல் அறுக்கப்பட்டு உடலுடைய உட்பாகங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க முடியாது. ஒரே உடலை எத்தனை முறைதான் அவங்க வந்து சர்ஜரி பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா? அதனால ஒரு குறிப்பிட்ட காலம்னு சொல்றாங்க. அது குறிப்பிட்ட காலம்ன்றது ஒரு 2 ஆண்டுகள் டு 5 ஆண்டுகள் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த உடல்களை அவங்க என்ன பண்றாங்க, இந்த உடல் இது வரைக்கும் நமக்கு பயன்பட்டது போதும், இந்த உடலை நாம ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணிட்டு அடுத்து ஏதாவது ஒரு பிரேதம் இருக்குன்னா அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ப்ராசஸ் பண்றதா சொல்றாங்க. அப்படி வரும் பொழுது இந்த தேசிய மருத்துவ ஆணையம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு உடல் வந்து எப்படி டிஸ்போஸ் பண்ணப்படுது, இந்த மாதிரி ஒரு மருத்துவ ஆய்வுக்கு பதப்படுத்தலுக்கு உட்பட்டு மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு பாடமாக இருந்த ஒரு உடல் எப்படி டிஸ்போஸ் செய்யப்படுகிறது அப்படிங்கிறதையும் ஒரு ஃபார்முலாவா சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா இப்படி ஒரு
உடலை வந்து இதுவரை மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு பயன்படுத்தி பிறகு அந்த உடலை புதைக்க தான் செய்வாங்க, எரிக்க மாட்டாங்க. அப்படி புதைக்க செய்யும்போது என்ன பண்றாங்கன்னா, ஆற்று மணலை கொண்டு தான் அதை புதைக்கிறதா சொல்றாங்க. இப்போ ஒரு ஒரு பள்ளம் தோண்டி நம்ம எங்கேயாவது ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னாலே அதை வந்து நம்ம ஒரு குழியை தோண்டி அதுல மண்ணோ மணலோ ஏதோ ஒன்று போட்டு புதைச்சிருவோம். ஆனா இப்படி மருத்துவ கல்லூரிக்கு ஒரு உடல் கிடைக்கும் போது என்ன பண்றாங்கன்னா, குழியை பறிக்கிறாங்க. அதுல டெஃபினட்டா வந்து மூழ்கும் அந்த பாடியை மேல என்ன போடணும்னா ஆற்று மணல். ஆனா அது போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, புதைப்பதற்கு முன்பு மறுபடியும் அந்த உடல்ல சில மருத்துவ நடைமுறைகளை பின்பற்றுறதா சொல்றாங்க. அது என்னென்ன நடைமுறை அப்படின்றது இங்க விளக்கமா கொடுக்கல. அதனால அதெல்லாம் ஃபாலோ பண்ணிய பிறகுதான் அந்த மணல்ல புதைக்கிறாங்க. அப்படி ஒரு புதைக்கப்பட்ட உடல் திரும்பவும் என்ன பண்றாங்கன்னா 2ல இருந்து 3 மாதத்துக்குள்ள அந்த உடலை திரும்ப தோண்டி எடுத்துடுறாங்க மருத்துவக் கல்லூரி நிர்வாகம். எதுக்காக அப்படின்னா, திரும்ப அந்த தோண்டி எடுக்கப்பட்ட உடல்ல எலும்புகள் இருக்கு. அந்த எலும்புகள் டேமேஜ் ஆகாம இருக்கணும்னா 2ல இருந்து 3 மாதங்களுக்குள்ள எடுத்துடணும். அப்ப டேமேஜ் ஆகாம இருக்கும். அப்ப அந்த எலும்பை வைத்துக்கொண்டு அந்த எலும்பு முறிவு சிகிச்சை இதுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த எலும்புக்கூட்டை வைத்துக்கொண்டு அவங்க சொல்லிக் கொடுக்கறதா சொல்றாங்க. இதுக்காக ஒரு மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்துக்கு ஒரு உடல் நீண்ட காலம் பயன்படுத்தப்பட்டுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கட்டுரையை முடிச்சிருக்கிறாங்க சென்னை மருத்துவக் கல்லூரி நிர்வாகம். அதனால ஒரு நல்லக்கண் ஐயாவினுடைய உடல் மட்டுமல்ல, நம் மண்ணிலிருந்து இறந்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுடைய உடல்களும் ஒருவேளை மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்துக்கு ஒப்படைக்கப்பட்டால் இது போல பல சிகிச்சை முறைகளுக்கு அந்த உடலை வைத்துக்கொண்டு மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் நிறைய ஆய்வு சொல்லுவாங்க அப்படின்றத தான் இந்த ஒரு பேரா மூலமா பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.